Morning students. இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல செகண்ட் லெசன் நம்பர் சீக்வென்சஸ் எண்களும் தொடர் வரிசைகளும் அதுல வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்த டாபிக் ஒரு நியூ டாபிக், அதே மாதிரி இந்த கிளாஸ் பார்க்க போற டாபிக்கும் ஒரு நியூ டாபிக். ஓகேவா? ஸோ இந்த வருஷத்துல இருந்து தான் இது பார்க்க போறீங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர் வரிசைகள், சீக்வென்சஸ். தொடர் வரிசைகள் சீக்வென்சஸ் 2.4 எக்ஸசைஸ்க்கானது. ஓகேவா? SEQUENCES. சரி, நம்ம பாடத்துக்கு போறதுக்கு நம்ம இந்தியாலேயே நமக்கு தெரிஞ்சு நிறைய பிரபலமானவங்க எல்லாம் இருக்காங்க. நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கலாம், தெரியாமையும் தெரியாம இருக்கலாம். சோ அததான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். யாரு அவங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம். கிரண் மசூந்தர் ஷா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்திய பயோகான் இருக்கு இல்லையா, உயிரியல், உயிரி மருந்து, அதுல வந்து ஒரு பிரபலமான ஒரு நிர்வாகத்தை பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒரு இந்த பிசினஸ வந்து ஒரு 10,000 ரூபாய் கடனுக்கு வாங்கி அவங்க வந்து இந்த தொழில ஆரம்பிச்சாங்க, பயோகான். While she was just 25 at rented garage space with capital rupees 10,000, starting a company வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல வந்து அவங்களுக்கு அது ஒரு புதிய துறை, புதிய நிறுவனம், எல்லாமே அணுகுமுறை எல்லாமே அவங்களுக்கு வந்து புதுசு. பட் அதுல வந்து அவங்க பல சவால்கள், துன்பங்கள் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு அந்த பயோகான் நிறுவனத்தை வந்து பாத்தீங்கன்னா 15.55 பில்லியனுக்கும் அதிகமான வருவாயுடன் முன்னணி இந்திய உயிரி மருந்து நிறுவனங்களில் ஒன்றாக வளர்த்துள்ளார். சோ இந்த கிரண் மசூந்தர் ஷாங்கிறவங்கள நம்மள பல பேருக்கு தெரியாம இருக்கலாம். தெரியாம இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின். பிகாஸ் நம்மளுடைய ஊர்ல நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர், நம்ம இப்ப லாஸ்ட் ஒரு 2-3 கிளாஸஸா வந்து நம்ம யாரெல்லாம் பார்த்தோம்? தோனி பார்த்தோம், கிரிக்கெட் பிளேயர். அப்புறம் வந்து கேப்டன் பார்த்தோம். அதுக்கப்புறம் வேற யார் பார்த்தோம்? ஒரு ரெஸ்லிங் சாம்பியன் பார்த்தோம். இன்னைக்கு வந்து இவங்க வந்து ஒரு சயின்ஸ் ரீதியான ஒரு துறையில மிக பிரபலமான ஒரு லேடி. அவங்கள பத்தி தான் இன்னைக்கு நம்ம கிரண் மசூந்தர் ஷா பத்தி பார்த்திருக்கோம். சரிங்களா? ஓகே, இப்ப நம்ம பாடத்துக்கு போயிடலாமா? சரி, பாடத்துல எண்களும் தொடர் வரிசைகளும், நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்சஸ். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பாத்தீங்க இந்த லெசன்ல? யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா மெத்தட் பாத்தீங்களா? ஸோ யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா மெத்தடுக்கு அப்புறம் என்ன பார்த்தோம்? அதனுடைய மீ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது பார்த்தோம், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். அதுக்கப்புறம் என்னது? மட்டு எண் கணிதம், இல்ல ஃபண்டமெண்டல் அரித்தமேட்டிக் தியரம் பார்த்தோம். இதுல இன் பிட்வீன்ல வந்து ஃபண்டமெண்டல் அரித்தமேட்டிக் தியரம். அதுக்கப்புறம் வந்து வேற என்ன பார்த்தோம்? மட்டு எண் கணிதம், மாடுலஸ் பார்த்தோமா? இன்னைக்கு நம்ம பார்க்க. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ரிலேட்டட், பட் எல்லாமே நியூ இல்லையா? யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மால இருந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நியூ டாபிக். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீக்வென்சஸ். சீக்வென்சஸ் இஸ் நத்திங் பட் தமிழ்ல தொடர் வரிசைகள் அப்படின்னு சொல்றாங்க. தொடர் வரிசைகள் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜெனரல் மீனிங் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு ஆப்பிள் வைக்கிறாங்க, ரெண்டாவது லைன்ல 2 ஆப்பிள் வைக்கிறாங்க, மூணாவது லைன்ல 3 ஆப்பிள் வைக்கிறாங்க. 1 2 3 4 5 6. ஸோ இது ஒன்றல்மே நீங்க இந்த ஃப்ரூட் ஷாப்ல எல்லாம் போய் பார்த்திருப்பீங்க, ஒண்ணு மேல ஒண்ணு ரொம்ப அழகா அடுக்கி வச்சிருப்பாங்க.
சோ உங்க வீட்ல ஸ்டேர் கேஸ் இல்ல வீட்லயோ ஸ்கூல்லயோ வெளியில எங்க போனாலும் ரொம்ப அழகா அந்த ஸ்டேர் கேஸ் ஒவ்வொன்னுடைய கேப்புமே பாத்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர், 1 அடி, 1 ஃபீட் ஆர் 0.5 ஃபீட் அப்படிங்கிற கணக்குல வந்து கேப் வந்து ஒரு ஒரு வீட்ல ஏன்னா நம்ம சில வீடுகள்ல ஏறும்போது சொல்லுவோம் படி வந்து ரொம்ப நெட்டு குத்தலா இருக்கு ஏறவே முடியல. சில வீட்ல ரொம்ப பக்கத்துல பக்கத்துல இருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கு ஏறுறதுக்கு. சோ அந்த ஈச் ஸ்டெப்ஸ் கேப் வந்து ஈவனா குடுத்திருப்பாங்க. ஒரே மாதிரியான ஒரு அமைப்பு. ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய இந்த அமைப்பை தான் என்ன சொல்றோம்? தொடர் வரிசைகள். தொடர்ந்து ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியதை தொடர் வரிசை அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரோல ஒரு ஆப்பிள் இருக்காங்களா? ஃபர்ஸ்ட் ரோல ஒரு ஆப்பிள். சோ, அப்போ ஃபர்ஸ்ட் ரோல 1 ஆப்பிள். செகண்ட் ரோல என்னாச்சு? 2 ஆப்பிள் இருக்கு. 3வது ரோல என்னாச்சு? 3 ஆப்பிள் இருக்கு. 4வது ரோல 4 ஆப்பிள். அப்போ நீங்க இத எழுதும்போது கவுண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? 1, 2, 3, 4, அண்ட் சோ ஆன். நீங்க 8 ரோ அடுக்குறீங்கன்னா 8. ஓகே இல்லையா? அப்போ இந்த 8 ரோ உடைய எண்ணிக்கையை கூட்டுவதை தான் தொடர் வரிசையில் வந்து செயல்பாடாக செய்கின்றோம். அதாவது 1 ஆப்பிள், 2 ஆப்பிள். இப்போ நீங்க 1, 2, 3, 4, 5, 6 இப்போ ஃபர்ஸ்ட் ரோல 1 இருக்கு. 1 பிளஸ் 2 இஸ் 3. 1 பிளஸ் 2 பிளஸ் 3 அடுத்தது 4வது ரோக்கு வரும்போது 1 பிளஸ் 2 பிளஸ் 3 அப்படின்னு ஆகும். அப்ப இது 1, இது 2 3, இது 3 6, இது 4 10. அப்போ 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அப்பதானே வந்து அதனுடைய கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இல்லைன்னா என்ன ஆகும் கவுண்ட் 1 1 1 1 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போனீங்கன்னா ஒரு ஒரு வரிசைக்கும் 1 1 1 அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அங்க கவுண்ட் வருதா? இல்ல. சோ அப்போ 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் 4 பிளஸ் 5 பிளஸ் இப்போ இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் ஒண்ணு ஒண்ணா வித்தியாசம் ஈவனா இருக்கும். டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாம் முதல் எண்ணிற்கும் முதலாம் உறுப்பிற்கும் இரண்டாம் உறுப்பிற்கும் ஃபர்ஸ்ட் டேர்ம்க்கும் செகண்ட் டேர்ம்க்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை டிஃபரன்ஸ் டி அப்படின்னு சொல்லுவோம். இடைவெளி டி அதாவது வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. சோ இந்த வித்தியாசம் ஒரே மாதிரியாக இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் 1 வித்தியாசம், செகண்டுக்கும் தேர்டுக்கும் 5 வித்தியாசம்னு சொல்லி இருக்காது. சோ வித்தியாசமானது சமமாக ஒரே மாதிரி இருக்கும். அதனாலதான் இங்க இங்க நீங்க மாடி படிக்கட்டுகள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொன்னேன். ஓகேவா? சோ இப்போ இதை என்னென்ன வார்த்தைகளால் குறிப்போம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சோ மெய்யெண்களுடைய தொடர்வரிசை அப்படிங்கிறது வந்து இயலெண்களின் மீது வரையறுக்கப்பட்ட மெய்யெண் மதிப்புகளை பெறும் சார்பு ஆகும். தொடர்வரிசையில் வரும் ஒவ்வொரு உறுப்புக்கும் என்ன சொல்லுவோம்? முதலில் வரும் உறுப்பு முதலாம் உறுப்பு. இரண்டாம் வரும் உறுப்பு இரண்டாவது உறுப்பு. மூன்றாவது வரும் உறுப்பு மூன்றாவது உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு nth டேர்மா வர உறுப்ப எண்ணாவது உறுப்புன்னு சொல்லுவோம். அப்ப இந்த தொடர் வரிசையின் பொது வடிவம் என்பது A1, A2, A3, A4 and so on up to AN என்பது சீக்வென்ஸ் உடைய ஜெனரல் ஃபார்ம் தொடர் வரிசையின் பொது வடிவம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுல உங்களுக்கு an is equal to 2n minus 1ஆக இருந்தால் n இன் மதிப்பு 1, 2, 3 அப்படின்னு பிரதியிடும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? a1 is equal to 2 into 1 2 2 minus 1 1. அப்போ a1 is equal to 1. a2 is equal to 2 2s are 4 4 minus 1 3. இப்படி அடுத்தடுத்த உறுப்புகள் உங்களுக்கு a1 a2 a3 அடுத்தது வந்து a3 வந்து 5 அப்படின்னு கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்கா a4 வந்து 7 ஆட் நம்பர்ஸ் உடைய சீரியஸ் அப்படிங்கிற மாதிரி an is equal to 2n minus 1 கொண்டால் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். சோ தொடர்வரிசை வந்து முடிவுறு எண்ணிக்கையில இருந்தது அப்படின்னா அது முடிவுறு தொடர்வரிசை ஃபைனட் சீக்வென்ஸ். முடிவுறா எண்ணிக்கையில அப்படின்னா அத வந்து முடிவுறா தொடர்வரிசை அப்படின்னு சொல்லிட்டு 2 வகைகளாக பிரிப்போம். ஓகேவா? சரி நான் இப்ப இதை உங்களுக்கு சிமுலேஷன்ல காட்டுறேன்.
ஒரே நிமிஷம். இங்க சும்மா ஜஸ்ட் ஒரு ஜெனரல் ஃபார்மேட் எடுத்திருக்காங்க. பொது ஒரு காமனா ஒரு டேர்ம் எடுத்திருக்காங்க. அந்த டேர்ம்ல என்னுடைய வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணினோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்க்க போறது தான் நம்ம வந்து இந்த சிமுலேஷன்ல பார்க்க போறோம். ஸோ if a number of elements in a sequence is finite, then it is called finite sequence. If the number of elements in a sequence is infinite, then it is called infinite sequence. Okay, va? So, sequenceல problems எப்படி வரும்? இப்ப இங்க என்ன question கேட்டிருக்காங்கன்னா, the sixth term of a sequence is 29. The sum of the first six series is 855 சொல்லியிருக்காங்க. இது அவங்க ஜெனரல் டேர்ம் a plus n இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் அடுத்தடுத்து வரும். n minus 1 into d. ஸோ உங்களுடைய சம் ஆஃப் த சீரியஸ் அப்படிங்கிறது தான் sn அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவாங்க. இது வித்தியாசம் கண்டுபிடிக்கிறாங்க. sn உடைய ஃபார்முலா n by 2 into 2a plus n minus 1 into d. இங்க a-வினுடைய மதிப்பையும் d-னுடைய மதிப்பு நான் வந்து இது பண்றேன். சரியா? பிளாட் பண்ணியிருக்கேன் 1 2ன்னு சொல்லிட்டு. சாரி. ஓகே. இப்போ இந்த கொஸ்டின்ல a-வினுடைய மதிப்பு நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். b-னுடைய சாரி வித்தியாசம் d-னுடைய மதிப்பை 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஷோ ஈக்குவேஷன்ஸ் வந்தது போட்டோம்னா எப்படி sn sum of the series and the fifth term of the sequence is 20ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 10 term of the series is 550 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் உங்களுக்கு இங்க ஃபார்முலால போட்டு காட்டுறாங்க. இது உங்களுக்கு அடுத்த எக்ஸசைஸ்ல வரும். சோ இது இந்த சீக்வென்சஸ வந்து ஜியோமெட்ரிக் சீக்வென்ஸ் அண்ட் அரித்மெட்டிக் சீக்வென்ஸ் வகையா ஏபிஜிபி அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனுடைய கீ ஃபேக்ட்ஸ் அந்த ஃபார்முலாஸ் தான் இங்க கொடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சீக்வென்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த சீரீஸ்க்கு போவோம், ஏபிஜிபி சீரீஸ்க்கு. ஓகேங்களா? சோ அதனால இப்ப நம்ம சீக்வென்ஸ் ரிலேட்டட் சம்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருவோமா? இதுல இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். தொடர் வரிசை அப்படிங்கிறது வந்து எல்லா தொடர் வரிசைகளும் சார்பு. ஆனா எல்லா சார்பும் வந்து தொடர் வரிசை அல்ல. சரிங்களா? இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். எல்லா தொடர் வரிசையும் சார்பு. ஆனால் எல்லா சார்பும் தொடர் வரிசை ஆகாது. அப்படிங்கிறத நீங்க 100% தெரிஞ்சுக்கணும். இது 1 வேர்ட்லயும் வரும், 2 மார்க்லயும் வரும். ஓகேங்களா? சோ அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்மே நம்ம இப்ப இங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். சோ ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு அதனுடைய டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இந்த எக்ஸசைஸ் பாத்தீங்களா? அடுத்த டாபிக் தான் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். சோ அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ஸ் வரும்போது நம்ம இந்த சிமுலேஷன்ல காமிச்ச ஃபார்முலாக்கு உள்ள இன்டெப்தா போவோம். சரிங்களா? இப்ப வந்து ஜஸ்ட் மேலோட்டமா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் சீக்வென்ஸ், அதுக்கப்புறம் தான் வந்து சீரீஸ். சோ சீக்வென்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படிங்கிறது ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் இது ஒரு புது கான்செப்ட். உங்களுக்கு என்ன பண்றோம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். எப்பவுமே சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் நமக்குமே ஒரு ஐடியா வரும். எல்லாமே குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் தான். ஈஸியா தான் இருக்கும். ஸோ பின்வரும் தொடர் வரிசைகளில் அடுத்த 3 உறுப்புகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட்ல ஒரு கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு டவுட் ஆட்டோமேட்டிக்கா ரைஸ் ஆகும். நம்ம என்ன பார்த்தோம், என்ன கேட்டிருக்காங்க. ஸோ எப்பவுமே நம்ம ஒரு கூட்டுத்தொடர்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதலாவது கொடுத்திருக்கக்கூடிய உறுப்பை
முத A அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த சீக்வென்ஸ் இஸ் A அப்படின்னு சொல்லி டினோட் பண்றோம். இன் சீக்வென்ஸ் இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. சோ பெருக்குத்தொடர் வரிசைக்கும் கூட்டுத்தொடர் வரிசைக்கும் சிறிது வித்தியாசம் உள்ளது. இத வந்து இன் an arithmetic sequence A equal to 8 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். வித்தியாசம் D 2 term 1 term 2 term 3 and so on. அப்போ term 1 term 2 minus term 1 இல்லையா? சோ உறுப்பு முதலாம் உறுப்பிலிருந்து இரண்டாம் உறுப்பிலிருந்து முதலாம் உறுப்பை கழிக்க வேண்டும். 24 minus 8 is equal to 16. சரி, இப்போ மூன்றாவது உறுப்பிலிருந்து இரண்டாவது உறுப்பை கழித்தாலும் அதே மதிப்பு தான் வருகிறதா இந்த 16ன்னு பார்க்கிறோம். வராது, நமக்கு இங்க நம்பர் பார்த்தாவே தெரியுது. சோ 48. அப்போ இது ரெண்டுமே நாட், இது இங்க ஈக்குவலான்னு பார்க்கிறோம். பட் இட் இஸ் நாட் ஈக்குவல். 16 இஸ் நாட் 48. So this is not an arithmetic sequence அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரும். இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அல்ல. இது எந்த வகையான தொடர் வரிசை பார்ப்பதற்காக தான் இப்ப வந்து நம்ம இந்த சம்ல செக் பண்ணோம். இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அல்ல. இட் இஸ் நாட் an arithmetic sequence. சோ இப்போ இது வந்து போட்டிங்களா? இதை இப்போ அரித்மெட்டிக் சீக்வென்ஸ்ல போட்டோம் இல்ல. சரி, ஓகே. அப்ப ஜியோமெட்ரிக் சீக்வென்ஸ்க்கு வாங்க. சோ அடுத்தடுத்த உறுப்புகளின் வித்தியாசம் ஒரே மாதிரியாக இருந்தால் அதனை அரித்மெட்டிக் சீக்வென்ஸ் கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லுவோம். சோ இன் a geometric sequence R is equal to geometric sequenceனா அத R ன்னு சொல்லுவோம். வகுத்தல், கூட்டுத்தொடர் வரிசையில கழித்தல், பெருக்குத்தொடர் வரிசையில வகுத்தல். சோ 24/8 is equal to 72/24. இரண்டினுடைய மதிப்பும் சமமாக வருகிறதா? எஸ், 3 24, 24 3 72. அப்போ இது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை, ஜியோமெட்ரிக் சீக்வென்ஸ். இட் இஸ் a geometric sequence. சரி, இப்போ இங்க என்ன இருக்காங்க? Find the next 3 terms of the following sequence கேட்டிருக்காங்களா? அப்ப என்னென்ன கண்டுபிடிக்கணும்? T4, T5, T6 கண்டுபிடிக்கணுமா? ஓகே, இப்ப அதை கண்டுபிடிக்கலாம். இது உங்களுக்கு புது டாபிக் அப்படிங்கிறதுனாலதான் ரொம்ப ஸ்லோவா போறேன். சோ ஜிபில ஜிபினா ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன், சரிங்களா? இது அடுத்தடுத்த வருஷம் கண்டிப்பா உங்களுக்கு கண்டினியூ ஆகும் இந்த டாபிக். ஏபிஜிபி of a GP is Pn is equal to AR power n minus 1. அப்போ T4 is equal to A என்ன இங்க எடுத்தோம்? A is equal to 8. 8 into R இனுடைய மதிப்பு என்ன கண்டுபிடிச்சோம்? 24/8 72/24 போட்டு 3ன்னு கண்டுபிடிச்சோம். 3ன் அடுக்கு 4 minus 1 fourth term தானே கண்டுபிடிக்கணும். அப்போ 4 minus 1 8 into 3 cube. So 8 into 27. அப்போ T4 is equal to 216. ஓகேவா? சோ அடுத்தது T5 சேம் ஃபார்முலா. ஒரு லைன் போட்டு T5 8 into 3 to the power 5 minus 1. 8 into 3 to the power 4. 8 into 81. That is 648. T5 அப்படிங்கிறது 648. அடுத்தது T6. 8 into 3 to the power 6 minus 1. 8 into 3 to the power 5. அப்போ 8 into
243. That is 1944 T6. இப்ப அடுத்த 3 உறுப்புகள் என்ன? 216, 648, 1944. சோ இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெளிவா புரிஞ்சுதா? இதுலயே ரெண்டாவது சப்டிவிஷன் ஒண்ணு கொடுத்திருக்காங்க, அதையும் பார்ப்போமா? சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல வருதா, இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா அல்லது பெருக்குத்தொடர் வரிசை கண்டுபிடிச்சோம். முதல்லயே நமக்கு வித்தியாசம் சமமா வந்திருந்ததுன்னா அங்கேயே 3 டேர்ம் கண்டுபிடிச்சு கதையை க்ளோஸ் பண்ணிருக்கலாம். நமக்கு வந்து கூட்டுத்தொடர் வரிசைக்கு வித்தியாசம் சமமாக வரவில்லை. அப்ப என்ன பண்ண, வரிசைக்கு வந்தோம். அதே மாதிரி டிஃபரன்ஸ் ஆர் கால்குலேட் பண்ணோம். ஆர் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் அதனுடைய இது வந்து இருந்தது. அப்போ வந்து நம்ம இதுல இருந்து இதனுடைய ஜெனரல் ஃபார்ம்ல போட்டு இந்த ஜெனரல் ஃபார்ம்ல போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? சரி, இதுலயே இன்னொரு சப்டிவிஷன் நானே ஒர்க் அவுட் பண்றேன். 5, 1, -3 and so on. சரி, இங்கேயும் இதே கதை தான் பார்க்க போறோம். A is equal to 5, D is equal to T2 minus T1 equal to 3T minus T2. So 1 minus 5 minus 3 minus 1. So this is minus 4. This is also minus 4. ஓகேவா? So இப்போ ரெண்டுமே வந்து -4 வித்தியாசம் வந்ததுனால therefore it is an AP arithmetic progression. இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. இதனுடைய பொது வடிவம் என்ன? GP உடைய ஜெனரல் ஃபார்ம் என்ன? Tn is equal to AR power n minus 1. இதனுடைய பொது வடிவம் என்ன? Tn is equal to A plus n minus 1 into D. அதான் சிமுலேஷன்ல பார்த்திருப்பீங்க. இங்க A என்பது 5, D என்பது -4. அப்போ A into என்ன தொடர் வருது? நம்ம இது வேணும், சீரியஸ், 4th சீரியஸ் இல்லையா? உங்களுக்கு வந்து A plus n minus 1 into D. D னுடைய மதிப்பு -4. So அப்போ 5 plus 3 into -4. D என்ன? 3. Sorry, D -4. n என்ன? நான்காவது உறுப்பு. So 4 minus 1 is 3 into D என்ன? -4. ஓகேவா? சோ அப்ப இதை என்னவா எழுதுவோம்? சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 5 plus 3 8. 8 சாரி இது தனியா. ஓகேவா? சோ 5 plus of -12 அப்படின்னு வரும். சோ bracket ஓபன் பண்ணிடுறேன். 5 minus 12. So T4 is equal to -7 அப்படின்னு வருமா? இங்க வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கா? A is equal to 5ன்னு எடுத்திருக்கீங்க. n-1 அப்படிங்கிறது எத்தனையாவது உறுப்பு? இங்க நான் 4வது உறுப்பு கண்டுபிடிக்கிறேன். அப்ப 4 minus 1 is equal to 3. Dங்கிறது தான் இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற -4. D is equal to -4. இப்ப புரிஞ்சுதா என்னென்னங்கிறது? இப்ப T4 கண்டுபிடிச்சிட்டோம். T5க்கு வாங்க. T5 is equal to 5 plus 4. 5 minus 1 is 4 into -4. So 4 4 16. 5 minus 16 is -11. T5. ஓகேவா? அடுத்தது T6. இதை இன்னொரு வடிவத்துல கூட சொல்லலாம். T6னா A plus 5D அப்படின்னு சொல்லலாம். T4னா T5னா A plus 4D அப்படின்னு சொல்லலாம். ஒரு D முன்னாடி விட்டுருங்க. சோ அப்ப A என்ன? 5 plus 5 into -4. 5 minus 20. So -15. So அடுத்த 3
-7 -11 -15. இப்போ உங்களுக்கு கான்செப்ட் ஓரளவுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? சோ இதனுடைய பொது வடிவம் கூட்டுத்தொடர் வரிசையாக இருந்தால், பெருக்குத் தொடர் வரிசையாக இருந்தால், இத வந்து இந்த n-1 into dன்னு போடுறதுக்கு பதிலா a பிளஸ் அந்த நம்பர் என்ன நம் பர்ட்டிகுலர் டேர்ம் T4 கண்டுபிடிக்கணும்னா, அப்போ இது வந்து 3 4d அதற்கு ஒரு நம்பர் முன்னாடி இருக்கிறத பொது வடிவத்துல எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ரெண்டாவது கேள்வி. ரெண்டாவது கொஸ்டின்லயும் ஒரு சப்டிவிஷன் ஒர்க் அவுட் பண்றேன். அடுத்தடுத்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். Find the first 4 terms of the sequences whose nth terms are given by அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட்ல ஃபர்ஸ்ட் Pn is equal to an is equal to nq minus 2. So என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் 4 terms. அப்போ a1 is equal to 1 cube minus 2. a2 is equal to 2 cube minus 2. a3 is equal to 3 cube minus 2. a4 is equal to 4 cube minus 2. So therefore அவ்வளவுதான் இது. The first 4 terms are -1, 6, 25, 62. ஓகேவா? சரி. இப்ப இதுல மூணாவது சப்டிவிஷன் பார்க்கலாம். இதே கொஸ்டின்ல மூணாவது சப்டிவிஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? an to 2n squared minus 6ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ a1 is equal to 2 into 1 squared minus 6 is minus 4. அதாவது 2 minus 6. a2 is equal to 2 into 2 squared plus 6 is equal to 2 squared 4, 4 into 2 8, 8 minus 6 is equal to 2. So minus 4, 2. a3 is equal to 2 into 3 cube minus 6. That is 3, sorry, squared, cube இல்ல squared. 3 squared 9, 9 into 2, 18, 18 minus 6 is 12. So நான்காவது உறுப்பு 2 into 4 squared minus 6, 4 squared 16, 16 32 minus 6, that is 26. So the first 4 terms are -4, 2, 12, 26 and so on. ஓகேவா? சோ இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் பார்த்ததுல ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சதா? ஏன்னா அடுத்தது வந்து நம்ம கண்டினியூ பண்ண போறது இதே சீக்வென்ஸ் அண்ட் சீரிஸ் கூட தான் அடுத்தது நம்ம டிராவல் பண்ண போறோம். பெருக்கு தொடர் வரிசை, கூட்டு தொடர் வரிசை அப்படின்னு சொல்லிட்டு இது கூட தான் நம்ம டிராவல் பண்ண போறோம். ஓகேவா? சோ இதுல இதுவரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கேளுங்க. ஏன்னா இதுல ரொம்ப நான் இன்னும் அடுத்தது இன்டெப்தா போய் கன்ஃபியூஸ் பண்ணனா உங்களுக்குமே புரியாது. சோ இதுல இதுவரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க.
டவுட்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.